ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்த்யா ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்கோன் யாழின் திசை வேதத்தியல். அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். ரொம்ப அழகான ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா புராணம். ஒரு பாதி கிட்ட வந்துட்டு இருக்கோம், அப்படியே ரீச் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். எதுலன்னா திருவாய்மொழி சந்தை ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அந்த சந்தையோட சேர்த்து ஒரு அளவுக்கு அர்த்த விசேஷங்களையும் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். எவ்வளவு நம்மளால யதாசக்தி யதாமதி அது அளவுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அடியனோட அனைத்து ஞானாச்சாரியர்களுக்கும் பல்லாண்டு தெரிவிச்சுட்டு ஒரு குழாத்தையும் ஆரம்பிக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வீட்டிலிருந்து ஏழு உலகம்னு ரொம்ப அழகான ஒரு திருவாய்மொழி. இதுக்கான ஒரு எளிய விளக்குறைன்னு வச்சுக்கலாம். இத பார்க்கணும். சரி, நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஒரு தடவையுமே. என்னன்னா இந்த 4ஆம் பதிகம் ஃபுல்லாவே ஆழ்வாருக்கு அவரோட நிலை கிராஃப் மாதிரி போயிட்டு வந்தது. 4வது இதுக்கு முன்னாடி திருவாய்மொழி என்னாச்சு, எதை பார்த்தாலும் எம்பெருமான், எதை பார்த்தாலும் எம்பெருமானோட சம்பந்தி, எம்பெருமானோட ஒரு ரிலேட்டடா ஃபீல் பண்றாரு ஆழ்வார். ரொம்ப வருத்தம், எம்பெருமான் வரலன்னு ரொம்ப வருத்தம். இதுல எம்பெருமான் வந்துட்டான், ரொம்ப மகிழ்ச்சி. எம்பெருமானும் இப்படி பண்ணுவானா, வரான் போறான் அப்படின்னா எம்பெருமான் அத ஒரு ரீசனுக்காக பண்றான். இதுல என்ன பண்றாருன்னா, அந்த மிகுந்த மகிழ்ச்சி வந்ததுனால ஆழ்வாருக்கு என்ன போல உண்டா, என்ன போல இருக்க முடியுமா அப்படின்னு அருளி செய்யறார். இதுல நம் பிள்ளையும் பெரியவாச்சான் பிள்ளையும் அவதாரிக்கை, இந்த பதிகத்தோட அவதாரிக்கை பிரவேசத்துல என்ன சொல்றாங்கன்னா, என்ன நடந்தது எக்ஸாக்ட்லி. நம்ம சொல்றோம் இல்லையா, ERC அப்படின்னு சொல்றோமே, வாட் ஹேப்பன், டு ஹூம் இட் ஹேப்பன், வேர் இட் ஹேப்பன், என்னதான் நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா. திடீர்னு ஒரு சமயம் வருத்தம், ஒரு சமயம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா சொல்றான் எம்பெருமான் ஆழ்வாரை விட்டு எதுக்காக பிரியறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நிறைய தடவை இதை பார்த்திருக்கோம். எதுக்காக பிரியறாரு, ரொம்ப மகிழ்ச்சி மிகுந்து போயிடுதுனாக்க ரொம்ப ஒரு ஆபத்தான நேர்மை. என்னன்னா, என்ன ஆபத்தான நேர்மைனா, ஆழ்வாரோட சரீரத்தை ரட்சணம் பண்றதுல எம்பெருமானுக்கு அவ்வளோ ஒரு ஆசை. இந்த துக்கம் ரொம்ப மிதமிஞ்சு போயிடுதுன்னா, நம்ம கூட எம்பெருமான் வைஷ்ணவத்துல பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இல்லையா. சங்கல்பா குழாம்ல ஸ்டடி சர்க்கிள்ல எப்படி எத்தனை ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள், எம்பெருமானார் சிஷ்யர்கள் எம்பெருமானார் பரமபதம் அடைய போறாருன்னு தெரிஞ்ச உடனேவே அவ உயிர் விட்டுட்டான், அவ அறியாமையே. சில பேர் விடணும்னு சொல்றான், எம்பெருமானார் அடியன் மீது ஆணை அந்த மாதிரி பண்ணக்கூடாது, சம்பிரதாயத்தை மேல எடுத்துட்டு போகணும்னு அவர் ஆணையிடுறாருன்னு அதையும் பாக்குறோம். மாதிரி இங்க ஆழ்வாருக்கு பாத்தீங்கன்னா, எம்பெருமான் விலகி போயிட்டான்னா அந்த ரொம்ப ஒரு வருத்தத்திலையும் ரொம்ப தளர்ந்து போயிடுறாரு. இதுக்கு முன்னாடி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அதனால இந்த நேரம் பார்த்து எம்பெருமான் எப்படி விலகணும், எப்படி கூட சேர்க்கணும் அப்படின்றது அவனுக்குதான் ரொம்ப நல்லா தெரியும். அப்போ கூட சேர்ந்துடலாம். இதுக்கு முன்னாடி பதிகத்துல என்ன சொல்றா, கூட எப்படி சேர்க்கிறான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பல்வினை தீர்க்கும் கண்ணனை வன்புருகூர் சடகோபன் சொல்வினையால் சொன்ன பாடல் 1000 இவை 10 நல்வினை என்று கற்பார்கள் நலனிடை வைக்கும் தம் நன்றி தொல்வினை தீர எல்லாரும் தொழுதழ வைத்திருப்பாரே அப்படின்னு பல்வினை தீர்க்கும் கண்ணனை வன்புருகூர் சடகோபன். சோ அப்ப கண்ணன் வந்துட்டான் ஆழ்வாரோட இந்த மண்ணை இருந்து துழாவில கண்ணன் வந்துட்டான் கடைசி பாசுரத்துல. அப்போ இதுக்கு முன்னாடி வராத கண்ணன் ஆழ்வாரோட வருத்தத்தை பார்த்து வந்துட்டான். சரி, எம்பெருமான் பல காலம் ஆழ்வார் திறத்துல ஏதோ ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றான். அப்போ அது ஆச்சாரியர்கள்லாம் எப்படி காமிக்கிறான், ஆழ்வார்கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்றான்னா நம்ம கிட்ட யோசிச்சு பாருங்க. நம்ம குடுக்குறோமான்றது தெரியல, ஆனா ஆழ்வார் குடுத்துட்டார், அதனால திருப்பி கண்ணன் வந்துட்டான். அப்போ
ஏதோ எம்பெருமான் ஆழ்வார் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கான் இல்லையா ஒரு பதிகத்திலையும். அதெல்லாம் இந்த பதிகத்துல அன்னை இருந்து துழாவின்ற பதிகத்துல பூர்த்தி ஆயிடுத்துன்றார் ஆச்சாரியர்கள்லாம். இது வரைக்கும் 1ஆம் பத்துல இருந்து 4ஆம் பத்து 4வது திருவாய் மொழி வரைக்கும் எம்பெருமான் ஏதோ சம்திங் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் ஆழ்வார் அண்ட் தட் கெட்ஸ் ஃபுல்ஃபில்ட் இன் அன்னை இருந்து துழாவி அப்படின்னு ஆச்சாரிகள் ரொம்ப ஸ்பஷ்டமா இதுல எடுத்து காமிக்கிறா அப்படின்னு சாதிக்கிறார். நம்பிள்ளை ஈட்டிலையும் அதை சாதிக்கிறார். சரி, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான், என்ன ஆழ்வார் கொடுத்தார்? ஆழ்வாரோட ஒரு துயரமான ஒரு நிலை. என்ன துயரமான நிலை? எம்பெருமான விட்டு அவர் ரொம்ப பிரயத்னம் பண்றார், எம்பெருமான சேரணும்னு, எம்பெருமானோட சம்ஸ்லேஷத்துக்கு ஆசைப்படுறாரு ஆழ்வார். அப்போ எம்பெருமான் இந்த நிலையதான் எக்ஸ்பெக்ட் பண்ணானா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? எஸ், எம்பெருமான் இதே நிலையதான் எக்ஸ்பெக்ட் பண்றான் நம்ம கிட்ட. என்னன்னா, எம்பெருமான் ஆழ்வாரை விட்டு போனாக்க எவ்வளவு தூரம் தவிக்கிறார் அப்படின்னு அதை பார்த்து எம்பெருமான் மகிழறானா. அதுக்காக நம்ம ஓ எம்பெருமான் சாடிஸ்டோன்னு சொல்லிடக்கூடாது. இட் இஸ் நாட் லைக் தட். இது பகவத் விஷயத்துல இருக்கிற சம்ஸ்லேஷமும் விஸ்லேஷமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்மளே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றோம்னா அதோட பெயின் நம்மளுக்கு அது இருக்கிறதோட ஜாஸ்தியா இருக்கணும். அது நம்ம கிட்ட இருக்கிறதோட. இப்போ ஒரு பேனா, இந்த பேனாவை தொலைச்சா அடியனுக்கு வருத்தப்படுவேனா? மாட்டவே மாட்டேன். ஏன்னா இன்னொரு பேனா வாங்கிக்க முடியும். இதே நம்பெருமாளை தொலைச்சா சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நம்பெருமாளை தொலைச்சாச்சுன்னா எப்படி இன்னொரு ஒரு நம்பெருமாள் கிடைப்பானா? கிடைக்கவே மாட்டான் யாருக்குமே. அந்த மாதிரி ஆழ்வார் மிஸ் பண்றத எம்பெருமான் ரசிக்கிறான். எப்படி என்ன கூட மிஸ் பண்றானு, எப்படி ஆழ்வார் மிஸ் பண்றாரு, அவரோட நிலை என்னன்னு எம்பெருமான் அவ்வளவு ரசிக்கிறாராம். அனாதி காலமா ஆழ்வார கை கொள்ளணும்னு எம்பெருமான் பாக்குறான். ஆழ்வார கை கொள்றது எந்த பதிகத்துல நடக்குதுன்னா, இந்த பதிகம் அன்னை இருந்து துழாவி கடைசி பாசுரத்துலதான் அது நிலை பெறுகிறது அப்படின்னு ஆச்சாரியர்கள் நமக்கு ரொம்ப அழகா காமிக்கிறோம். இப்போ அதையும் சொல்லிட்டு ஆழ்வார விடவும் முடியாது. ஏன்னா அதனால ஆழ்வார் கிட்ட ரொம்ப இருந்தாலும் ஆழ்வார் உடம்புக்கு திருத்தணிக்கு உபாதை. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டார். விட்டு பிரிஞ்சாலும் ரொம்ப உபாதை, ரொம்ப தளர்ச்சி ஆயிடார். அதனால இந்த 4-4-11 பலஸ்ருதி பாசுரத்துல எம்பெருமான் ஆழ்வாரோட சேர்ந்தாச்சு, கலந்தாச்சு. சரி, என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தாக்க, அந்த என்ன பண்றான்றதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு இப்ப வீட்டிலிருந்து 7 உலகம் பதிகத்துல ரொம்ப அழகா ஆழ்வார் சொல்றார். இதுதான் சங்கதி. ஆழ்வார் ரொம்ப வருத்தப்படுறார், எம்பெருமான் கலந்துடுறான். ஆனா இந்த வருத்தம் எதுக்கு? எம்பெருமான் இதை எதுக்காக ஆசைப்படுறான்? ஆழ்வாரை கை கொள்றதுக்காக. ஆழ்வார் ஏன் எம்பெருமானை விட்டு பிரிச்சிருக்கார்? ஆழ்வாரோட நிறைய அதுதான். எப்பவுமே அவருக்கு எம்பெருமான் தேவை. இது எல்லாம் ஆழ்வாரோட பிரீத்தியும் சரி, எம்பெருமானோட பிரீத்தியும் சரி, எல்லாமே இந்த பதிகத்துலதான் கை கொள்றது அப்படின்னு ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா காமிக்கிறாங்க. சரி, இந்த வீட்டிலிருந்து 7 உலகத்துல என்ன அனுபவத்தை எம்பெருமான் காமிக்கிறான் ஆழ்வாருக்கு அப்படின்னாக்க, ரொம்ப அழகா சொல்ற. எவ்விதமான அனுபவம் அப்படின்னா, அவன் பரமபதத்துல எப்படி வீட்டிருந்திருக்கானோ, எழுத்தருளி இருக்கானோ, அந்த அனுபவத்தை ஆழ்வாருக்கு காமிக்கிறாராம். ஃபர்ஸ்ட் பரமபத அனுபவத்தை ஆழ்வாருக்கு இந்த பதிகத்துல 4-5 பதிகத்துல காமிச்சிடுறான் எம்பெருமான். அடுத்தது செகண்ட், பரமபதத்துல இருந்து கீழே இறங்கி அவன் அவதரிக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தையும் காமிச்சு கொடுத்துடுறானா எம்பெருமான். அப்போ என்ன, நானே நித்திய விபூதிக்கும் நாயகன், நானே லீலா விபூதிக்கும் நாயகன்னு கம்ப்ளீட் பிக்சர்னு சொல்லுவோமே நம்ம, பிகர் பிக்சர், உபய விபூதிக்கும் நான் தான், அடியன் தான் நாயகன் அப்படின்றத பெருமாள் ரொம்ப பிரத்யட்சமா ஆழ்வாருக்கு இதுல காமிச்சு கொடுத்துடுறார் அப்படின்னு ரொம்ப அழகா அவதாரிக்கல எடுக்கிறார். இதுதான் அடியன் நேத்திக்கு ஒரு பாயிண்ட் சொன்னது. நம்பிள்ளை நன்றியர் அதுக்கப்புறம் அவரோட இதுல சொல்றாராம், இந்த பதிகம் சூழ்விசும்புக்கு அப்புறம் வர வேண்டிய பதிகம் அப்படின்னு ரொம்ப அழகா. ஏன்னா உபய விபூதி நாயகனான எம்பெருமான காமிச்சு கொடுக்குறான். அப்போ அதுல என்ன காமிச்சு கொடுப்பான்? உபய விபூதி நாயகன்னா உலகத்தை படைக்கிறான், எல்லாரையும் ரட்சிக்கிறான், நித்திய சூரிகள் போலவே ஆக வேண்டும்னு நம்மள ரட்சிக்கிறான் இல்லையா. எதுக்கு பத்தாத்மாக்கள் ரட்சிக்கணும் எம்பெருமான்? பத்தாத்மாக்கள் இங்க இருக்கிற ஆத்மாக்கள் தான் முக்தர்கள். மேல மோட்சத்துல ஆசைப்படுறவா மோட்சத்துல போயிடுறா. போனதுக்கு அப்புறம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றா. சோ பக்தர்கள் தான் முக்தர்கள் ஆறா ஆசைப்பட்டு.
நித்திய சூரிகள் அங்கேயே நித்திய விபூதியிலேயே இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றா. எம்பெருமானோட ஆசை என்ன? எதுக்காக உலகத்தை படைக்கணும்? பத்தாத்மாக்கள்லாமும் முக்தாத்மாக்களா ஆணும்னு எம்பெருமான் பண்றான். இந்த அத்தனை ரகசிய விஷயத்தையும் ஆழ்வாருக்கு காமிச்சு கொடுத்துடுறான். ஆழ்வார் என்ன பண்றார்? மங்களாசாசனம் பண்றார் எம்பெருமானுக்கு. இனி என்ன குறை எழுமையுமே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எந்த குறையாவது இருக்க முடியுமா? எந்த குறையுமே இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பரமபத நிலைய காமிச்சு கொடுக்கறதுனால, அந்த இருப்பு பரமபதத்துல எம்பெருமான் இருக்கக்கூடிய இருப்பை காமிச்சு கொடுக்கறதுனால இந்த பதிகம் 4-5 should actually come after 10-9. 10-9 எங்க சூழ் விஷம்பு பனிமுகல்னு பின்னாடி வரப்போகுதுன்னா அதுல ஃபுல்லா அச்சுராதி மார்க்கத்தோட வைபவத்தை ஆழ்வார் காமிக்க போறார். நம்மளுக்கு ஆழ்வார் கிருப்பையில நம்மளுக்கும் கிடைக்க போகுது சீக்கிரமா. அப்போ அந்த பதிகத்துக்கு அப்புறம் தானே இந்த பதிகம் வரணும் அப்படின்னு நச்சியர் ரொம்ப அழகா அருளி செய்யறாருன்னு காமிக்கிறா இந்த வியாக்கியானத்துல எல்லாம். சரி, அந்த அளவுக்கு அப்படி ஒரு அனுபவம் இந்த வீட்டிலிருந்து 7 உலகம்ன்ற பதிகம். இது இப்போ ஒரு கம்பாரிசன் மோடு ரொம்ப அழகா இது ஒரு நிரூபணம்னு காமிக்கிறா. எப்படி ஏன் இது சூழ் விஷம்புக்கு அப்புறம் வரணும், முன்னாடி இருந்த பதிகத்துக்கும் இந்த பதிகத்துக்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு இது அவதாரிக்கையிலேயே பிள்ளையோட அவதாரிக்கையிலேயே ரொம்ப அழகா வருது. இதோட தாண்டி சில பாயிண்ட்ஸ் வருது. அழியன் கொஞ்சோண்டுதான் இங்க போட்டிருக்கேன், அனுப்பிச்சுட்டேன் எல்லாருக்குமே. ரொம்ப அழகா சொல்றா. எப்படின்னா குழந்தைகளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் போட்டு கையில ஸ்பூன் ஃபீட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு நம் பிள்ளை எடுத்து கொடுத்துடுற. நிரூபணம்னா என்ன? சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து காமிக்கிறார். சரி, ஆழ்வார் இதுக்கு முன்னாடி மண்ணை இருந்து துழாவில எப்படி இருக்கார்? ரொம்ப கலங்கி இருக்கார். இங்க என்ன பண்றார்? இங்கனாக்கா வீட்டிலிருந்து 7 உலகம். இந்த 2 பதிகத்துக்கு தான் கம்பாரிசன் இஸ் பிட்வீன் 4-4 மண்ணை இருந்து துழாவி அண்ட் இந்த வீட்டிலிருந்து 7 உலகம் 4-5 பதிகம். ஃபார் த ஸ்டேட் மென்டல் ஸ்டேட் ஆஃப் ஆழ்வார் 4-4ல ரொம்ப கலங்கி இருக்கார் எம்பெருமான் இல்ல. அந்த 4-5ல இப்போ இந்த பதிகத்துல என்ன ஆகுது? கலக்கம் எல்லாம் போய் ரொம்ப தெளிவா இருக்கார் ஆழ்வார் இல்லையா? கலங்கி ஏன் இருக்காருன்னா எம்பெருமான் இல்லாம ஒண்ணுமே இல்ல ஆழ்வாருக்கு இல்லையா? எம்பெருமான காண முடியலன்ற துக்கம் நெஞ்ச அடைக்கிறது ஆழ்வாருக்கு அப்படியே. பட் இங்க என்ன பண்றார்? எம்பெருமான் ஒரு அனுபவத்தையா நன்னா கிடைக்க வைக்கிறான் ஆழ்வாருக்கு இந்த 4-5 பதிகத்துல. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். சரி, இப்போ அந்த இடத்துல பாருங்க, மண்ணை இருந்து துழாவில் இப்போ இந்த டேப்லர் காலம் வில் மேக் சென்ஸ். இப்போ ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு பாசுரத்துக்கான ரெஃபரன்ஸ், அதுக்கான அர்த்தம் இதை பார்த்துட்டோம்னா இது கம்ப்ளீட் டிஃபரன்ஸும் அந்த டிரான்சிஷன் ஆக்சுவலி ஒரு ஆரோ போடணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. 4-4 to 4-5 ஆரோ போட்டு டிரான்சிஷன் எழுதிட்டு இருக்கோம். என்ன டிரான்சிஷன்? அடியவரும் அல்லாதவரை கண்டு அடியவர்னு ஆழ்வார் சொல்றாராம். எப்படி பார்த்தோம் நம்ம அத? நீரு செவ்வேயிட காணில் நெடுமால் அடியார் என்ன ஓடும் பஸ்மம் வெளியில பறந்து போயிட்டே இருக்குது. ஆனா அது எம்பெருமான் அடியாரே கிடையாது. அடியவர் அல்லாதவரையும் கண்டு அடியவர்னு பறந்து போயிட்டே இருக்காராம், பின்னாடி ஓடி போயிட்டே இருக்காராம். அப்படி பிரமிக்கிறார் ஆழ்வார். அங்க அடியவர் இல்ல. இங்க தூவியம் புள்ளுடையாள் அடராழி அம்மானை அப்படின்னு ஃபுல்லா வருது இல்லையா? என்ன சொல்றா? தூவி யாரு? பெரிய திருவடி, ரொம்ப அழகான பெரிய திருவடி புள்ளுடையாள். அப்புறம் அடலாழி, யார் அடலாழி? சக்கரத்தாழ்வார். இப்படிப்பட்ட நித்தியசூரிகள். சோ நித்தியசூரிகள்னா என்ன? எம்பெருமான் அடியார்கள் தான் இல்லையா? அப்படியே பரம விலட்சணமான அடியார்கள். அங்க அடியவர் இல்லாதவரையும் அடியவர்னு நினைச்சு அவ பின்னாடி போறார். இந்த இடத்துல அடியவருக்கான எக்ஸ்பீரியன்ஸே கிடைச்சிடுறது, நித்தியசூரிகள் அனுபவமே கிடைச்சிடுறது ஆழ்வாருக்கு. அப்போ அவ அந்த எல்லாரோட அன்வயிக்கிறாரு ஆழ்வார் அப்படின்னு காமிக்கிறார். இது ஒரு டிஃபரன்ஸ். அடுத்தது, செய்யதோர் நியாயத்தை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி ஈதன்னும். என்ன சொல்றாரு? எம்பெருமான் இல்ல அங்க. எதையோ பார்த்து எம்பெருமான்னு சொல்லணும். எதை பார்த்து சொல்றார்? எம்பெருமான் திருமேனி முழுவதும் அவருக்கு நேர வரல, அன்வயிக்க முடியல. அப்ப என்ன பண்றாரு? ஆதித்யன் சூரியனை காமிச்சு, அதுவும் இதுதான் என் எம்பெருமான், ஏன்னா அவ்வளவு பிரகாசமா இருக்கான் ஆதித்யன், ஆனாலும் இதுதான் என்னோட எம்பெருமான் அப்படின்னு காமிச்சுக்கிறார். ஆனா இங்க மைய கண்ணால் மலர் மேல் உரைவாள் உரை மார்பினன் அப்படின்னு எம்பெருமான் அவனையே பிராட்டி, பெரிய பிராட்டியாரோட காமிச்சு கொடுத்துடுறான். எம்பெருமானோட திருமேனியே எப்படி முதலாழ்வார்கள் எல்லாம்
திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சாதிக்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வாருக்கும் இங்க காமிச்சாச்சு மைய கண்ணாள் உரை மலர் மேல் உரைவாள் அப்படின்னு. அந்த இடத்துல ஆதித்யனை பார்த்து எம்பெருமான்னு சாதிக்கும். சரி, அடுத்தது என்ன? திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும். திருவுடைனா நம்மளே பார்த்திருக்கோம் முன்னாடி. திருவுடை ஐஸ்வர்யம், ஏதோ ஒரு ஐஸ்வர்யம் எப்படி வேணா இருக்கட்டும். யாராவது ஒருத்தர் ஐஸ்வர்யத்தோட இருந்தான்னு பார்த்தா, ஆஹா என்னோட எம்பெருமான பாத்துட்டேனே அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்னடாது? ஞாலத்தான், இன்னைக்குதான் பார்த்தோம் அதை. ஞாலத்தான் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை அப்படின்னு நிஜமாவே உபய விபூதிநாதனை கண்டுகொள்றார் ஆழ்வார். ஞாலத்தார்னா நம்ம இந்த ஞாலம், இந்த சம்சாரத்துல இருக்கிறவா. விண்ணவர்னா நித்தியசூரிகள். நித்தியசூரிகள் பெருமான் தான் இந்த ஞாலத்தவர்க்கும் பெருமான். அந்த பெருமானே காமிச்சு கொடுக்குறான். வெறும் திருவுடை மன்னரை காணல் கிடையாது, ஐஸ்வர்யம் இருக்கிறவாளுக்கு மட்டும் காமிக்கிறது இல்ல. அவர் அதை பார்த்து பெருமான்னு சொல்றது இல்ல, பெருமானே கண்டுட்டாரு. அடுத்தது விரும்பி பகவரை காணில் வியலிடம் உண்டானே என்றும் அப்படின்னு வைராகியம். இப்போ விரும்பி பகவரை முன்னாடியே பார்த்திருக்கோம். ஒரு சன்னியாசிகளுக்கு எல்லாம் கொஞ்சம் வைராகியம் இருக்கும் இல்லையா? ஒரு அளவுக்கு அந்த மாதிரி வைராகியம் இருக்கிறவாளை பார்த்து ஏதோ ஒரு அளவுக்கு சந்தோஷப்படுறாரா ஆழ்வார். என்ன கொஞ்சம் உகந்து போறார். சரி, இவாளெல்லாம் வைராகியம் இருக்கிறவாளை பார்த்தா என் பெருமானை பார்த்தா மாதிரி அவரே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு யாரோ ஒருத்தர், நம்ம இங்க பாரத தேசத்துல இருக்கோம், யாரோ வெளிநாட்டுல இருக்கான்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் முன்னாடி எல்லாம் இந்த வீடியோ கால் எல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. இப்பதான் லாஸ்ட் 10-12 இயர்ஸா தான் வாட்ஸ்அப் கால் எல்லாம், அப்புறமா தான் இந்த ஃபேஸ் டைம் எல்லாம் வந்தது. அப்போ போன் கால், ட்ரங்க் கால், போன் கால்னு சொல்றோம், அதுலதான் பேசிக்கணும் நம்ம. ஆனா இப்போ எடுத்தா உடனே வாட்ஸ்அப்ல வீடியோ வந்துருது. இப்போ நம்ம கூகுள் மீட்ல பாக்குறோம், இந்த மாதிரி உடனே பக்கத்துல இல்லைன்னா கூட ஏதோ ஒரு மூஞ்சியை பாத்துக்கிற கூடிய நிலைமையில இருக்கோமே சந்தோஷப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ எம்பெருமான பாக்கலன்னா கூட எம்பெருமான் கிட்ட இருக்கிறவா ஒரு பக்தி வைராகியம் முடியறவால பார்த்ததான் சந்தோஷமா எடுத்துக்கிறார். இங்க என்ன ஆகுது? தீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் நம் அச்சுதன். அச்சுதன்யே அந்த ஆனந்தமயன். இவருக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் அந்த விரும்பி பகவரை சன்னியாசிகளை பார்த்தது. இந்த இடத்துல எல்லையே இல்லாத ஆனந்தமயன் எம்பெருமானே காமிச்சு கொடுத்துட்டான். நேராக எம்பெருமானை சேவிக்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா எம்பெருமான் காமிச்சு கொடுக்குறான். அச்சுதன், அடியார்களை நழுவ விடாத இருக்கிறவன் தான் அச்சுதன். நம்பெருமான் அப்படித்தானே, அச்சுதன் தானே அவன். அந்த மாதிரி அவனையே காமிச்சு கொடுத்ததுனால இந்த இடத்துல அவர் வேற யாரையோ பார்த்து எம்பெருமான் மாதிரி இருக்கான்னு சொல்ல வேண்டாம், எம்பெருமானே எம்பெருமான் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் தான் பெரிய டிரான்சிஷன். ஃபர்ஸ்ட் பாசுரத்திலேயே என் செய்கேன் அப்படின்னு ஒரு பாசுரம் என் செய்கேன் பெய் வளையிறேன், எல்லா இடத்தையும் நான் என்ன பண்ணுவேன் விரக்தியில இருக்கா. அதுவும் அவளால பேச முடியல. ஒரு தாயார் பாசுரமா அமைஞ்சிருக்கா, மண்ணை இருந்து துழாவி. ஆமா, எதை பார்த்தாலும் இவ பராங்குஷ நாயகி அவ தானான திருமேனி விட்டு பராங்குஷ நாயகியாய் அவளாலையும் பேச முடியாம தாயார் பேசுறா. என்ன பண்றதுன்னு. ஆனா இங்க பாருங்க, பெரிய டிரான்சிஷன். இதுதான் டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லுவோமே. இனி என்ன குறை எழுமையுமே. அப்ப எம்பெருமான் வந்தாதானே இனி என்ன குறை இருக்க முடியும். இப்போ எம்பெருமான் அவனோட அன்வயத்தை அவனே கொடுக்குறான் ஆழ்வாருக்கு. இதுதான் இந்த பதிகம் ஃபுல்லாவே. வீட்டிருந்து ஏழுலகுக்கு இந்த மண்ணை இருந்து துழாவில இருந்து ஒரு பெரிய டிரான்சிஷன் ஆழ்வாருக்கு. எல்லாத்தையும் இப்ப நம்ம யோசிக்கணும். 4ஆம் 10 5ஆம் திருவாய்மொழியிலே எல்லாத்தையும் ஆழ்வாருக்கு கொடுத்துட்டா இன்னும் 5 பத்துக்கள் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, உள்ள போக 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 கடல்ல உள்ள போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, ரத்தினங்கள்லாம் அப்பதான் கிடைக்க போகுது. இனிமேதான் கிடைக்க போகுது ரத்தினங்கள்லாம். இப்போ எம்பெருமானோட அண்மையம் எப்படி கிடைக்கிறது? வைகுந்தநாதனோட இருப்ப காட்சி தரார் எம்பெருமான். லீலா விபூதியை எப்படி நிர்வகிக்கிறார்னு காமிச்சு கொடுக்கிறார். இது எல்லாமே இந்த வீட்டிருந்து ஏழு உலகம்ல வரப்போகுது. அப்புறம் தான் சர்வேஸ்வரன்னு காமிச்சு கொடுக்கிறார். அப்போ எல்லாத்தையும் காட்டி கொடுக்க அவரையே ஆழ்வார் தன்னையே கொண்டாடிக்கிறார். என்ன போல் உண்டா அப்படின்னு கொண்டாடிக்கிறார் ரொம்ப. சோ வைகுந்த இருப்பு, வைகுந்தநாதனோட இருப்பு, லீலா விபூதியோட நிர்வகிக்கும் ஒரு தன்மை, அப்புறம் தான் சர்வேஸ்வரன் அப்படின்றதுதான் இந்த பதிகத்துல மாத்தி மாத்தி நம்ம பார்க்க போறோம். இது ஓரளவுக்கு நம்மளுக்கு வேடிக்கையாவே இருக்கும். ஆச்சாரியர்களும் வேடிக்கையா சொல்லலாம். என்னன்னா அது இப்போ ஒரு குழந்தை
அம்மா தூக்கினா அழாம இருக்கும். இல்ல ரொம்ப அம்மாக்கு க்ளோஸா இருக்கிற தங்கையோ அக்காவோ யாராவது இருந்தா அழாம இருக்கும். திடீர்னு அப்பா வந்து தூக்கிண்டா திடீர்னு அழுதுரும். சித்தப்பா வந்து தூக்கினா திடீர்னு அழுதுரும். அந்த மாதிரி ஆழ்வார் வந்து எடுப்பும் சாய்ப்புமாவே இருக்காளாம். ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க. எடுப்பும் சாய்ப்புமா குழந்தை ஆட்டம் ஆழ்வார் இருக்காருன்னா, அந்த ஆழ்வாருக்கு ஒருத்தரே ஒருத்தர் தான் அவரை தூக்கணும். அவரோட திருப்புலி ஆழ்வார் அடியில இருந்து எம்பெருமான் மட்டும்தான் அவரை தூக்கணும், அவரை தொடணும், அவரை கொஞ்சணும், அவர் மடியிலேயே வச்சுக்கணும், இவரும் மடியில வச்சுக்கணும். செல்லப்பிள்ளை இவரை வச்சிருந்தாரு அந்த மாதிரி அவரும் இவளை மடியில வச்சுக்கணும். கண்ணன் எம்பெருமானும் நம்ம ஆழ்வாரை வச்சுக்கணும் இல்லையா? கட்டுண்ண பண்ணிய நம்ம படிக்கிறது இவ 2 பேருக்கும் தான். குரல்ல ஒரு சைடு நம்ம ஆழ்வார், ஒரு சைடு கண்ணனை கட்டி போட்டுடலாம் பேசாம. அததான் ஆழ்வார் எக்ஸ்பெக்ட் பண்றார். இது ரொம்ப ரொம்ப அழகான பதிகம். ஒரு பாசுரமும் எப்படி வந்து ஆழ்வாருக்கு இந்த அனுபவத்தை எம்பெருமான் கொடுக்கறான் அப்படின்னுதான் பார்க்க போறோம். வீட்டிருந்து 7 உலகும் தனிக்கோள் செல்ல வீடு சேர் ஆட்டல் நிற்காலும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போட்டி என்னே கைகளார தொழுது சொல் மாலைகள் ஏத்த நூத்தேற்கு இனி என்ன குறை எழுமையுமே. நாளைக்கு பதவுரை சுவாமி அனந்தராஜா சுவாமியோட திவ்யார்த்த தீபிகையில இருந்தும் நம்பிள்ளையோட அவதாரிக்கையில இருந்தும் நாளையில இருந்து நம்ம பதவுரையை அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.